ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்ப்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை. ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நான் நலமா இருக்கேன் ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாள் மகிழ்ச்சி உற்சாகம் சிறப்பா இருக்கிறேன். எஸ், இந்த ஒரு சிறப்பான நாளோடவே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில அவரோட பெரிய ஆசை ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு தான். அந்த வீடு கட்ட வேண்டிய தருணம் வந்துருச்சு. ஒரு சிறந்த பொறியாளர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேஸ்ல இந்த வீடை கட்டுங்கன்னு சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, அந்த இன்ஜினியர் பாத்தீங்கன்னா சரியான ஒரு சில கப்பியா இருப்பாங்க போல இருக்கு. அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும், மொட்டை மாடியில அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தரம் குறைந்த பொருட்களை வச்சு வீடு கட்டி கொடுத்துடுறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கர புயலும் மழை அப்படி பெஞ்சிட்டே இருக்கு. ஒரு வாரமா அது மொட்டை மாடியின் வழியா தண்ணி ஊற்றெடுத்து உள்ள அப்படியே வந்து அந்த பில்டிங்கே ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இதை கண்ட ஓனர் ரொம்ப கஷ்டப்பட்டார். நான் உங்ககிட்ட என்னோட பெரிய ஒரு கனவையே கொடுத்தேன், நீங்க இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டுன்னு. இது கதை முடிஞ்சு போச்சு. நம்ம இதுல இருந்து சில கருத்துக்கள் எடுக்கலாம். இந்த அடித்தளம் அப்படின்றது இளைஞர்கள், அதே மாதிரி மேற்கூரை அப்படின்றது நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க. நம்ம இதே மாதிரி நம்மளோட பெரியவங்களை புறக்கணித்தால், அதாவது மொட்டை மாடியெல்லாம் ஒன்றும் பெருசா நம்ம ஸ்ட்ராங்கா கட்ட வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த தருணம் தான் அவங்கள புறக்கணிக்கிற போது நம்மளுடைய குடும்பம்ன்ற சமூகம் சீர்குலைகிறது அப்படின்றது இந்த கதையின் வழியா ஒரு கருத்துக்களை நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமா ஒரு சிறப்பான கதை, அந்த கதை தரக்கூடிய சிறப்பான கருத்து. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். அடைக்கல தாயே மாமரியே வாழ்த்தி வணங்குகிறோ, அகிலம் போற்றிட உயர்ந்த தாய் வாழ்த்தி வணங்குகிறோ. அடைக்கல தாயே மாமரியே வாழ்த்தி வணங்குகிறோ, அகிலம் போற்றிட உயர்ந்த தாயை வாழ்த்தி வணங்குகிறோ. தாயினும் சிறந்த தயவான தேவனுக்கே நீ தாயானி, தாயினும் சிறந்த தயவான தேவனுக்கே நீ தாயானி. ராதலினால் நீராதாம் புதல்வன், நாதலினால் நீராதாம் புதல்வன், அனைவரும் போற்றும் தாயானி, அனைவரும் போற்றும் தாயானி. சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. நம்ம கையில ஒரு அழகான பாட்டிலை கொடுத்துட்டு அதுல அழுக்கு தண்ணியை ஊத்தி வச்சுட்டு அப்புறம் அந்த அழகான பாட்டில வெளியே என்னதான் சோப்பு போட்டு நம்ம தேய்ச்சாலும் உள்ள இருக்க அழுக்கு தண்ணி போயிடுமா? போகாதுல்ல. அந்த மாதிரி நம்ம மனசுல வெளி தோற்றத்தை மட்டும் நம்ம நல்லா அலங்கரிப்ப வச்சுட்டு உள்ள ஃபுல்லா அழுக்கு வச்சிருந்தா நம்மளுடைய செயல்களும் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தானே இருக்கும். ஸோ நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் விதைக்கக்கூடிய ஒரு நல்ல தளம் தான் இது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனை இன்றைய நாள் நம்ம என்ன கேட்க போறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னா, எல்லோரும் நம்மளை மற்றவங்க மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருக்கிறோம். ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்னா கூட என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும், நான் தான் வீட்டில் பெரிய ஆளு, எனக்கு அந்த உரிய மதிப்பும் மரியாதையும் என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரங்கள் கேட்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், சண்டை போட்டிருக்கிறோம். அதெல்லாம் நம்ம வீடுகளில் நம்ம வேலை பார்க்கக்கூடிய அலுவலகங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம், செஞ்சிருக்கிறோம்.
ஆனா ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். என்ன அப்படின்னா, நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். சோ அப்போ என்னை பிறர் மரியாதையாக நடத்த வேண்டுமேயானால் நான் எப்படி இருக்கணும்? நான் கரெக்டா இருந்தேன்னா நிச்சயமா அந்த விஷயத்துல எல்லாரும் என்ன கேட்காமலே அந்த மரியாதை நமக்கு கிடைக்கும். நான் என்னோட விஷயத்துல நான் ஒழுங்கா இல்ல, என்னை எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு சொன்னா எவனுமே என்ன பண்ண மாட்டான், மதிக்கவே மாட்டான். சோ அப்படி பிறர் என்னை மதிக்கும் வண்ணம் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதை தான் தெரிஞ்சுக்க போறோம். அப்ப அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சில பேருக்கு நிறைய வாக்குறுதிகள் என்ன பண்ணிருப்போம், அள்ளி கொடுத்துருப்போம். ஏதாவது ஒரு கல்யாண பத்திரிக்கை வைக்க கல்யாண பத்திரிக்கை வைக்க வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவேன், அதே தேதியில இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், கல்யாண பத்திரிக்கை வைப்பார். அவர்கிட்ட என்ன பண்ணுவோம், கண்டிப்பா கல்யாணத்துக்கு. இப்ப சப்போஸ் ரெண்டுமே லோக்கல்ல இருக்குது, ஒரே ஊர்ல இருக்குது, காலையில எங்க மதியம் எங்க அப்படின்னு என்ன பண்ணுங்க, மேனேஜ் பண்ணி போய்க்கலாம். ரெண்டு வேற வேற ஊர்ல, ரெண்டும் ஒன்னு கிழக்கு திசையும் ஒன்னு மேற்கு திசையில இருக்குதுன்னா எதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்க முடியும். சில ரெண்டுக்கும் என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். ஆனா எல்லாருக்கிட்ட என்ன பண்றோம், ஒரு வாக்குறுதிகள் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நான் இதை செஞ்சிருவேன், கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இப்ப இந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்து நம்ம செய்யாம போகின்ற பொழுது அந்த வாக்குறுதிகளை பெற்று அதுல இவங்க நம்ம நிறைவேற்றாமல் போகிற அதை பெறக்கூடிய நபர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இவன் சும்மா வாய்ஸ் அவுடால் தான் பேசுவான், எதுவும் என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை என்ன ஆகும், சோ அப்ப நான் செய்ய முடிஞ்சா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லணும், செய்ய முடியலன்னா செய்ய முடியல அப்படிங்கறத சொல்லணும். சோ இதை நம்ம சரியா செஞ்சா பிறர் நம்மை மதிப்பார்கள். கண்டிப்பா ஜோ, ஒரு சிறப்பான புரிதல் கிடைச்சிருக்கும் எல்லோருக்குமே. மீண்டும் தொடர்ந்து பேசலாம், அடுத்த பகுதி பார்க்கலாம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள், அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள், அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள், அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள், அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் யாவரையும் தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் எண் 126. இந்த 126 என்கின்ற திருப்பாடல் அடிப்படையிலே துன்பத்திலே தலைத்த ஒருத்தனுடைய விடுதலையை நோக்கி இருப்பதாக இருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன என்று பார்ப்போமேயானால், இந்த திருப்பாடலானது இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்வினுடைய 2வது அடிமைத்தளத்திலே தலைத்து இருந்த, துன்புற்று இருந்த சூழ்நிலையை எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட கிமு 6ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியிலே இவர்கள் பாபிலோனிய அடிமைத்தலையிலிருந்து மீண்டு வருகிற சூழ்நிலையை, அந்த காலநிலையை குறித்து பாடப்பட்டதாக இந்த திருப்பாடல்கள் அமைந்திருக்கிறது. 400 ஆண்டுகால அடிமைத்தலையத்திலிருந்து மீண்டு வருகிற இந்த விடுதலையின் பாடலாக, வெற்றியின் பாடலாக, இறைவன் தனக்கு கொடுத்த இந்த விடுதலையின் மகிழ்ச்சியின் பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது.
அழுகையோடு விதைக்கிறவன் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்கிறான் என்கின்ற வார்த்தை நாம் பல நேரங்களிலே ஜெபிப்பது உண்டு, மறைவுகளை கேட்டது உண்டு. அந்த குறிப்பிட்ட சிறந்த வசனமானது இந்த திருப்பாடலில்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் என்ன என்றால், இறைவனிடத்திலே நாங்கள் வேண்டுதலை மீண்டும் மீண்டுமாக அழுகையோடு ஒப்பு கொடுத்தோம். நாங்கள் இரவும் பகலும் உழைத்தோம், அடிமைகளாக இருந்தோம். இறைவனுடைய பார்வை எங்கள் மீது படாதா என்கின்ற அந்த தவிப்பு, அந்த அழுகை, அந்த வெறி இருந்தது. நாங்கள் அழுகையோடு தினம் தினம் எங்களுடைய ஜெபத்தை இந்த மண்ணிலே விதைத்து கொண்டே இருந்தோம். வெற்றியின் காற்றை சுவாசிக்க, இருளிலிருந்து ஒளிக்கு வர எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற ஒரு தேடல், ஒரு கேள்வி எங்கள் உள்ளத்திலும் எங்களுடைய மனதிலும் எழுந்து கொண்டே இருந்தது. சந்தித்த மனிதர்கள் பலர் எங்கள் அடிமைகளாக இருந்தாலும் எங்களுடைய நம்பிக்கை எப்பொழுதுமே எங்களுடைய இறைவன் எங்களுக்கு விடுதலை தருவார் என்று இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு, நாங்கள் இன்று விடுதலையாகி உங்களுடைய சொந்த தேசத்துக்கு போகிறோம், சுதந்திர காத்தை சுவாசிக்க இருக்கிறோம், விடுதலையின் வெற்றியை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். இது எங்கள் வெற்றிக்கான நாள். இறைவன் எங்களுக்கு வெற்றியை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார். இந்த மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாட இந்த நாள் எங்களுக்கு இருக்கிறது என்பதை சிறப்பிப்பதற்காக பாடப்பட்ட பாடலாக அமைவது திருப்பாடல்கள் 126. இவ்வளவு பின்னணி சொல்ல காரணம், உண்மையிலுமே பாபிலோனிய அடிமைத்தலை அவ்வளவு மோசமானதாக இருந்தது. இதே இஸ்ரேல் மக்கள் முன்பதாக எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அங்கிருந்து மோசேவால் இவர்கள் விடுதலை பெற்று வந்தார்கள். இரண்டாவது அடிமை இந்த பாபிலோனிய அடிமை. இங்குதான் பல காரியங்களை பற்றியான விவாதங்களோடு சேர்த்து இவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் உள்புகுத்தினார்கள். இங்குதான் இவர்கள் தன்னுடைய இறைவன் யார் என்றும், தன்னுடைய மூதாதையர்கள் எவ்வாறு இந்த நிலைக்கு வந்தார்கள் என்றும் மீண்டும் மீண்டுமாக எண்ணி பார்த்ததாக விவிலிய பேராசிரியர்கள் எப்பொழுதுமே இந்த நிகழ்வை மேற்கோள் காட்டி கூறுகிறார்கள். ஆக நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இதற்கெல்லாம் அடிமையாக இருக்கிறோமோ? தொலைபேசிக்கு அடிமையாக இருக்கிறோம், சமூக வலைதளத்துக்கே அடிமையாக இருக்கிறோம், அதே போல பற்பல காரியங்களில் நாம் அடிமைகளாக இருக்கிறோம். இறைவனை தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவா, எங்களுக்கு ஒரு விடுதலையை தா, நாங்கள் உண்மையான ஒளி எது என்பதை தெரிந்து கொள்ள, உம்மை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை தா என்கின்ற மன்றாட்டாக நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பது இன்றைய திருப்பாடல் நமக்கு கொடுத்திருக்கிற பாடம். நாம் அதை வாழ்க்கையிலே வாழ்வாக்குவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி. நாங்களும் இந்த காலத்திலே அழுகையோடு விதைக்கிறோம், நாங்கள் மகிழ்வோடு அறுவடை செய்ய வேண்டிய அருளை தருவாயா. ஆமீன். சிறப்பான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், பிறர் நம்மை மதிக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய செயல்பாடுகள், செய்கைகள் எப்படி இருக்க வேண்டும், அதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன செய்ய சொல்றாங்க? நம்ம இந்த சின்ன குழந்தைங்க கிட்ட கூட மரியாதை அப்படின்றத எதிர்பார்ப்போம் பெருசா. அதே மாதிரி இந்த சமூகத்தில் வந்து சின்ன சின்ன காரியத்தை குறித்தும் இந்த மதிப்பு, இந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றது நம்மளுக்கு வந்து எல்லார்ட்டும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க, நம்ம ஒரு நொடி யோசிச்சா போதும், இந்த மரியாதை நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்குறப்போ அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து சேரும் அப்படின்னு. ஒரு சின்ன பையன் கிட்ட போயிட்டு அதை போய் எடு அப்படின்னு நம்ம சொல்றப்போ, அதே சின்ன பையன் நம்மள வந்து நீ போய் அதை எடு அப்படின்னு சொன்னா, என்ன பேசுறா, பெரியவங்களை இப்படி பேசலாமா அப்படின்னா, நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் நான் பேசுறேன். இதே தான் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைக்கும் நாம் என்ன மதிப்பு கொடுக்கிறோமோ மற்றவர்களுக்கு, அதே தான் நமக்கும் வந்து சேரும். நிச்சயமா என்னை பிறர் மதிக்கணும் அப்படின்னு நான் விரும்பினா, நான் ஒவ்வொருத்தரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க பெரியவங்க, சின்னவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, எவ்வித வேறுபாடும் இல்லாமல் விவிலியத்தில் சொல்லக்கூடிய விவிலியத்தின் பொன் வீதி அப்படிங்கிற மாதிரி தான். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவருக்கு செய்யுங்கள். அப்போ என்ன எல்லாரும் மதிக்கணும், மரியாதையோடு நடத்தணும்னா, நான் காணக்கூடிய அனைத்து மனிதர்களிடம் அவங்களுடைய உருவத்தை பார்த்தோ, அவங்களுடைய படிப்பறிவை பார்த்தோ, அவருடைய பொருளாதார நிலையை பார்த்தோ ஒரு சிலருக்கு மரியாதையும் ஒரு சிலருக்கு மரியாதை கொடுக்காமலும் நான் இருக்க கூடாது. அனைவரையும் சமமாக மதித்து, யாரா இருந்தாலும் சிறியவர் தொடங்கி பெரியவர் வரை எல்லோருக்குமே நான் மரியாதையோடு பேச கற்றுக்கொள்கின்ற பொழுது அதை காணக்கூடிய மற்ற மனிதர்களும் நம்மை மரியாதையோடு பேசுவார்கள். இன்னும் தொடர்ந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஜூலை 25 திருத்தூதர் புனித யாகப்பர். கலிலேயா நாட்டில் பெத்சாய்தாவில் வாழ்ந்த செபெதேயு சலோமி பெற்றோருக்கு பிறந்தார் யாகப்பர். பெரிய யாக்கோபு என்றழைக்கப்பட்ட இவர் அல்பேயுவின் மகனான யாக்கோபுவிற்கு முன்னதாக ஆண்டவர் இயேசுவினால்
இறைப்பணிக்காக அழைக்கப்பட்டார். ஆண்டவர் இயேசுவோடு உடன் இருந்து அவரது போதனைகளையும் புதுமைகளையும் காணும் பாக்கியம் பெற்ற இவர் இறந்து போயிருந்த யாயிரின் மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பிய போது ஆண்டவரோடு உடன் இருந்தார். ஆண்டவர் எருசலேம் சென்றபோது சமாரியர்கள் தங்கள் பகுதிக்குள் நுழைய அனுமதி மறுக்க யாகப்பர் அவர்களை கடுமையாக சாடி ஆண்டவரோடு பயணித்தார். ஆண்டவர் உயிர்ப்பிற்கு பின்பு ஸ்பெயின் நாட்டில் உள்ள இபேரியன் பகுதியில் நற்செய்தியினை அறிவித்த யாகப்பர் அஸ்டூரியஸ், காஸ்டிலா, அரோகன் போன்ற பகுதிகளில் ஆண்டவரை அறிவித்து மக்களுக்கு இறைப்பணிகளை செய்தார். மரியன்னையிடம் பக்தியோடு இருந்த யாகப்பர் ஸ்பெயின் நாட்டில் சரகோசா பகுதியில் ஆலயம் கட்டி எழுப்பி புனித மரியன்னைக்கு அர்ப்பணித்தார். கிபி 42ஆம் ஆண்டு ஏரோது அக்ரிப்பாவினால் வெற்றி கொள்ளப்பட்டு திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சியான யாகப்பர் தன் சீடர்களினால் ஸ்பெயின் நாட்டில் உள்ள கம்போஸ்தலாவில் அடக்கம் செய்யப்பட்டார். ஆண்டவரோடு உடன் இருந்து அவரது பணிகளில் பங்கு கொண்ட யாகப்பரை திரு அவை புனிதராக உயர்த்தி கால்நடை மருத்துவர்களுக்கும் வாத நோயாளிகளுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது. திருத்தூதரான புனித யாகப்பரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வாத நோயாளிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து உருக்கமோடு ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம். எல்லோருக்கும் தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனா பிறந்தா மதிப்பு வேணும்டா, எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இதே தான் நம்ம மற்றவங்க கிட்டயும் கொடுக்கணும். அப்ப நான் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம இன்றைய நாள் எடுத்து பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா பிறர் என்னை மதிக்கும் வண்ணம் என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்னா, நான் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அந்த நேர்மை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதாக நேர்மையாக இருக்க முடியும். ஆனா நாம எப்படின்னா சந்தர்ப்ப சூழலை பொறுத்து இதுல எனக்கு என்ன ஆதாயம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான சூழல்களை மட்டும் தான் என்ன பண்றோம், நேர்மையோட நடந்து கொள்கின்றோம். ஒரு பஸ்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கோ இல்ல ஒரு ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கோ நம்ம குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல தாண்டிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணும், முழு கட்டணம் எடுக்கணும். ஆனா அந்த நேரங்கள்ல நாம நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இல்ல இன்னும் 5 வயசு முடியல, இன்னும் 6 வயசு முடியல, 4 வயசு ஆகுது, ஆள் தான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டான், வளர்ந்துட்டாங்க. சோ அப்படின்னு சொல்லி ஒரு முழு கட்டணம் எடுப்பதற்கு பதிலாக அங்க என்ன பண்றோம், அரை கட்டணம் எடுக்கிறோம். இன்னும் சில நேரங்கள்ல இந்த சீட்டு பிடிச்சு வைக்கக்கூடிய வியாபாரம் நடக்கும். இங்க ஆள் வராங்களா, அங்க ஆள் யாருமே வந்திருக்க மாட்டாங்க, ஆனா என்ன பண்றது, வர்றாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அந்த நேர்மையற்ற தனத்தை கையாளுகிறோம். உதாரணத்துக்கு ஒரு நாள் டிராபிக்ல போறோம், நிக்கிறோம் அப்படின்னா அந்த சிக்னல்ல எந்த சிக்னலுக்கு எப்படி நாம் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், சில நேரங்கள்ல யார் பார்க்க போற ஆள் தான் இல்ல அப்படின்னு சொல்லி நாம் நேர்மையற்ற தனமாக நடந்து கொள்கிறோம். இதை வெளியே இருந்து பார்க்கக்கூடிய நபர்கள், இப்போ நம்ம இவ்வளவு கடவுள் வணக்க நிகழ்ச்சியில பேசிட்டு நாளைக்கு நம்ம சாலையில போறப்போ நானே ஒருவேளை சாலை விதிகளை மதிக்காம போன யாரோ பாக்குறாங்கன்னா டிவில மட்டும் அந்த வாய்க்கிலேயே பேசினா, ஆனா இங்க என்ன பண்றாரு, ஒன்னும் செய்யறது கிடையாது, கடைபிடிக்கிறது. அப்போ இது என்ன நமக்கான மரியாதையை பெற்றுத்தரோம்னா நம்ம மேல ஒரு அவமரியாதையை தான் என்ன பண்ணும், ஏற்படுத்தும். சோ அப்போ நான் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த குணம் பிறர் என்னை மதிப்பதற்கு ஒரு காரணமாக ஒரு வழி வகுக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாமா ஜோ? இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். முல்லா வளமாய் வாழ்ந்த அந்த ஊரில் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. நல்லதொரு சமூக பழக்க வழக்கம்தான் அது. யாராவது ஒருவர் நல்ல செய்தி ஒன்றை சொல்லிவிட்டால் உடனே அதை கொண்டாடி விடுவார்கள். பெரும்பாலும் அந்த செய்தி ஒரு பொது செய்தியாக இருக்கும், உடனே கொண்டாடுவார்கள். எப்படி அதை கொண்டாடுவார்கள் தெரியுமா? அந்த நல்ல செய்தியை கொண்டு வந்து சொல்பவர்களுக்கு அங்கிருப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து பணம் வசூலித்து அதை அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புவார்கள். இந்த வட்டார வழக்கு முல்லாவுக்கு முற்றிலும் பிடித்து போயிருந்தது. ஒரு நாள் விரைந்தார் முல்லா சந்தை பகுதிக்கு. மக்கள் அதிகமாக கூடுகிற இடத்திலே போய் ஒரு உயரமான இடத்தை தேர்ந்தெடுத்தார், அறிவித்தார், உங்களுக்கெல்லாம் இந்த முல்லா நல்லதொரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். அது மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி.
கேட்டவுடனே கூடியிருந்த மக்கள் பணத்தை வசூலிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அன்பளிப்பு பணம் பிரித்த அனைவருமே திரண்டு நின்று அந்த நல்லறிவிப்புக்காக காத்து கிடந்தார்கள். கணிசமான பணம் வசூலிக்கப்பட்டு விட்டது. அதை அன்புடனும் நன்றியுடனும் பெற்றுக்கொண்டார் முல்லா. பெற்ற பண முடிப்பை பையிலே பத்திரமாக போட்டுக்கொண்டு முடிந்து கொண்டார் முல்லா. திரண்டிருந்த மக்கள் அந்த நல்ல செய்தியை சொல்லுங்கள் 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 முல்லா என ஆர்ப்பரித்து கேட்க மகத்தான சத்தத்துடன் முழக்கமிட்டு சொன்னாராம் இந்த முல்லா. அந்த நல்ல செய்தி இதுதான், இந்த முல்லா ஒரு மகனுக்கு தந்தையாகி இருக்கிறார். முழக்கமிட்டு விட்டு முழக்கமிட்ட வேகத்திலேயே முடிச்சோடு பண முடிச்சோடு கிளம்பி விட்டாராம் முல்லா. உண்மைதான், உனக்கு ஒரு மகன் பிறக்கிறான் என்றால் அவன் ஊருக்கும் தானே பிறக்கிறான், சமுதாயத்திற்கும் தானே பிறக்கின்றான். ஒரு நலமான செய்தி நாலா பக்கமும் பாயும் பரவும். 4 பேருக்கு நல்லது செய்யவிருந்தால் தான் அது நல்ல செய்தி. ஒரு நல்ல செய்தி என்பது வெளிச்சம்பவம் அல்ல, உள்ளம் வெளிப்படுத்தும் உள்சம்பவம். மனிதனிடம் கடவுள் அவ்வப்போது எழுப்பும் சின்னஞ்சிறு குரலே நல்ல 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 செய்திகள். அப்படித்தான் இயேசுபாலனின் பிறப்பு செய்தியும் அமைந்திருந்தது. மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் மாபெரும் செய்தியாய் அந்த சின்ன செய்தி இருந்தது. அந்த செய்திதான் மனுக்குலத்திற்கு சமநிலை ஏகாந்த செய்தியாகவும் அமைந்தது. எந்த ஒரு நல்ல செய்தியும் அடுத்த கட்ட செயல்பாட்டுக்கு அரை கூவல் விடுக்கும். அழுவாரோடு அழுங்கள், மகிழ்வாரோடு மகிழுங்கள், இதுவே செய்தி சுட்டும் மார்க்கங்கள். அழுவாரோடு எளிதில் இணைந்து அழுதுவிடும் தாங்கள் நன்றாக யோசித்து விடை சொல்லுங்கள். அழுவாரோடு எளிதில் இணைந்து அழுதுவிடும் தாங்கள் அண்டை வீட்டுக்காரனுக்கு 50 கோடி அன்பளிப்பு கிடைத்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் உங்கள் உள்ளம் அக்களிக்குமா, அவதிப்படுமா? மகிழ்வாரோடு உண்மையில் உங்கள் மனம் அகமகிழுமா? சொல்லுங்கள். இப்ப புரியுதா மகிழ்வாரோடு மகிழ்வது எவ்வளவு பெரிய அவதி என்று? அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பிறர் என்னை மதிக்க வேண்டுமே ஆனால் என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அதான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதுல அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா என்னுடைய செயல்கள் அப்படின்றப்போ நான் பணியோடு இருக்கின்றேனா, இந்த சமூகத்தில் இந்த சமுதாயத்தில் நான் அப்படி வளம் வருகின்றனா. பெரிய பெரிய மனிதர்களெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டு சொல்லலாம். அப்துல் கலாம், டாக்டர் ஐயா அப்துல் கலாம் அவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஒரு ஸ்கூல் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஒரு பையன் கிட்ட எழுந்து அவர் கேட்கும் போது உங்க ஹேர்ஸ்டைல் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை கேட்கும். அதுக்கு ஒரு பணியோட ஒரு ஆன்சர் பண்ணியிருப்பாரு. எப்பவுமே நம்ம என்னதான் உயரத்துக்கு போனாலும் நம்ம பணியோட இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக என்னுடைய முடி எப்பவுமே பணிந்து இருக்க வேண்டும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கேன் பார். சோ அந்த மாதிரி ஒரு பதில், இது எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் நாம் பணிவோடு இருக்கின்றோமா, அந்த பணிவு மற்றவர்களிடமிருந்து கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை தானாகவே நமக்கு வந்து சேரும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. பழைய திரைப்பட பாடல் பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா அப்படின்னு சொல்லி. அப்ப அங்க துணிவுக்கு முன்னாடி என்னதான் சொல்லிருக்காங்கன்னா பணிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்ப அந்த பணிவு ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில எவ்வளவு நிலை உயரத்துக்கு போனாலும் வாழ்க்கை வந்து மேடு பள்ளங்கள் இருந்தது. எங்கேயோ ஒரு கட்டத்துல நம்ம சறுக்கி விட வேண்டிய சூழல் வரும். அப்ப இந்த பணிவோடு இருக்கக்கூடிய அந்த தன்மை நம்ம எல்லாரோட்டையும் பணிவோடு கனிவோடு பேசி பழகி இருந்தோம் அப்படின்னா நாம கீழே விழுறப்ப நம்மளை தூக்கி விடுறதுக்கு 10-20 பேர் என்ன பண்ணுவோம் வந்து நிற்பாங்க. ஓகே ஏதோ சம்திங் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை, வாங்க நாங்க இருக்கிறோம் அப்படின்னு நம்மளை ஆறுதல் படுத்துவதற்கும் தேற்றுவதற்கும் நம்மோடு இருந்து உதவுவதற்கும் நம்ம கிட்ட உண்மையான நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. ஆனா எனக்கு வளர வளர நான் வளர்ச்சியை நோக்கி செல்ல செல்ல என் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நான் உயர்ந்து கொண்டே செல்ல செல்ல என்கிட்ட பணிவு என்பது இல்லை என்றால் நான் கீழே விழும்போது எல்லாம் சுத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தா எப்ப நீ கீழே விழுவன் அப்படின்னு சொல்லி கை தட்டுவதற்கு தான் கூட்டம் தயாராக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு பணிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பணிவு பிறர் நம்மை மதிப்பதற்கான காரணத்தை உருவாக்கி தரும். சிறப்பு இன்னும் இது போல வர விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்தோம். கண்டிப்பா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ, மற்றவர்கள் என்னை மதிக்கும் வண்ணம் நான் எப்படிப்பட்ட செயல்களில் இருக்க வேண்டும், நான் என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன செயல்கள் செஞ்சா மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க. ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா பஞ்சுவாலிட்டி, காலத்தை சரிவர பயன்படுத்துதல், நேரத்துக்கு கரெக்டா போய் நிற்கிறது. அதாவது நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்றோம்னா, இப்போ ஞாயிறு திருப்பலிக்கே பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு திருப்பலி அப்படின்னா 8:30 மணி வரைக்கும் வரக்கூடிய ஆட்களை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆனா அதே நபர்கள் 8 மணிக்கு ஃபிளைட்டு, 8 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா 8:30 வரைக்கும் போவாங்களான்னு கேட்டா 7 மணிக்கே போய் சில பேர் முன்னாடியே கிளம்பிடணும். அப்ப அது மட்டும் எப்படி என்னால ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியுது? ஸோ அப்போ என்னால் நேரத்தை பஞ்சுவலா பயன்படுத்த முடியும். எல்லா விஷயத்திலையும் நான் பஞ்சுவலா இருக்கிறேன்,
ஒரு வேலைக்கு ஒரு 9:30 வர சொல்லியிருக்காங்க, நான் 9:20 அந்த இடத்துல இங்க முடியாது அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. நம்ம என்ன பண்றோம், அலுவலகங்களுக்கு லேட்டா வர்றப்ப காரணங்கள் என்ன பண்றோம் சொல்றோம். பேருந்து எனக்கு தாமதமாயிருச்சு, வர்ற வழியில டிராபிக் அதிகமாயிருச்சு, இல்ல பைக் பஞ்சர் ஆயிருச்சு. காமனா யூனிவர்சலா சொல்லக்கூடிய ஒரு ரீசன் என்னன்னா பைக் பஞ்சர் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சல் ரீசன் இருக்குது எல்லாருக்கும். இதுல என்னுடைய மதிப்பு எங்க இருந்து குறைகிறது? நான் லேட்டா போறதால. ஆமா, லேட்டா போனா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அவன் எப்ப பார்த்தாலும் லேட்டா தான் வருவான் அப்படின்னு சொல்றதுக்கும் அவர் எப்பவுமே சீக்கிரமா வந்துருவாரு அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. அப்போ நான் சரிவர நேரத்துல எப்பவுமே ஒரு 10 minutes அட்வான்ஸா இருக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. நம்முடைய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கத்தோலிக்க பள்ளிகள்ல அப்படிங்கிறதுல 2வது தான். அந்த டிசிப்ளின் அப்படிங்கிற இந்த பஞ்சுவல் பார்த்தீங்கன்னா முதல் இடம் உண்டு. 10th படிக்கிற வரைக்கும் புனித வளனார் உயர்நிலை பள்ளி அங்கதான் படிச்சுட்டு இருந்தேன். 10th முடிக்கிற அங்க என்னன்னா அந்த இன்டர்வல் முடிச்சு போயிட்டு வரப்போ 2 பெல் அடிப்பாங்க, ஃபர்ஸ்ட் பெல் 1, செகண்ட் பெல் 1. அந்த ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிறப்போ அது முடிச்சு அடுத்த கிரவுண்ட்ல யாரும் என்ன பண்ணக்கூடாது, செகண்ட் பெல் அடிக்கிறப்போ இருக்கக்கூடாது. எல்லாரும் அவன் கிளாஸ்க்கு என்ன பண்ணிருக்கோம், அதுக்குள்ள ரெஸ்ட் ரூம் போதெல்லாம் போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம், போயிடும். அதுக்கு மீறி எவனா கிரவுண்ட்ல இருந்தாலும் அடி துளிச்சு எடுத்துறாருங்க ஹெச்எம் சார். இது இப்படியே பழகினதுனால 11th 12th அந்த ஸ்கூல் இல்லைன்னு சொல்லி வேற ஒரு ஸ்கூல்ல போய் படிக்க வேண்டிய சூழல். இதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறோம், இன்டர்வல் டைம்ல ரிட்டர்ன் வரப்போ ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சிருச்சு. எல்லாரும் பேசிட்டு வந்தா எனக்கு பழக்க தோசையில் என்ன பண்றோம், ஐயோ ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சுட்டு திட்டு பின்னங்கால் பட்டதை அடிக்க ஓடி வந்து கிளாஸ் ரூம்ல உட்காடுறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, வந்துட்டு என்னடா இவ்வளவு நல்லா தான் பேசுறேன், திருப்பியாண்டா ஓடுன்னு. இல்ல மச்சான் பழக்க தோஷம். ஸோ அப்போ அந்த டிசிப்ளின் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பஞ்சுவல் எல்லா இடத்துலயும் நம்ம சரியாக நேரத்தை கையாளுகின்ற பொழுது பிறர் மத்தியில் நம்முடைய மதிப்பு தானாகவே உயரத் தொடங்கி. கண்டிப்பா கண்டிப்பா, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஜோ, நாம இன்னும் தொடர்ந்து இதை பத்தி சுவாரஸ்யமாக பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் சந்தோஷ், கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், மெரிடியன் ஹாஸ்பிட்டல். ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக்னா என்ன, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும், எதனால் வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு. ஜஸ்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் என்னோட ஹார்ட். ஸோ என் ஹார்ட் வந்து இப்படி துடிக்குது, அதுக்கு மேலே 3 blood vessels போகுது. ஹார்ட் வந்து லைஃப் லாங், நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் இறக்குற வரைக்கும் துடிச்சுக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக துடிக்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கண்டினியூஸ் பிளட் சப்ளை தேவை. இந்த 3 blood vesselsலேருந்து லெஃப்ட் சைடில் 2 blood vessel, ரைட் சைடில் ஒரு blood vessel. ஸோ இந்த blood vesselல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் என்ன ஆகும்? ஸோ பிளட் சப்ளை ஹார்ட்டுக்கு சரியா போகாது. ஸோ பிளட் சப்ளை கட் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் மசில்ஸால கண்ட்ராக்ட் பண்ண முடியாது, ஏன்னா கண்டினியூஸ்லி கண்ட்ராக்டிங் ஸ்ட்ரக்சர். ஸோ கண்டினியூஸாக எனர்ஜி சப்ளை தேவை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சப்ளையை மீட் பண்ணணும், ஹார்ட் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக பிளட் சப்ளை போயிட்டே இருக்கணும். இந்த 3 blood வெசல்ல ஏதோ ஒரு பிளட் வெசல் துரதிருஷ்டவசமாக கட் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருக்க இந்த பிளட் வெசல் கட் ஆயிடுச்சு, அப்போ என்ன ஆகும், பிளட் ஃப்ளோ போகாது. ஸோ ஹார்ட்டோட கண்ட்ராக்ஷன் ஓவராலாக எல்லா இடத்துலையும் கண்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இல்லாமல் ஒரு இடத்துல மட்டும் கண்ட்ராக்ஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த இடம் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா மற்ற இடம்லாம் ஓவர் காம்பன்சேட் பண்ணும். ஸோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நார்மலி இட் ஷுட் பி 60%. அதாவது ஒரு 100 ml பிளட் உள்ள வருதுன்னா ஒரு 60 ml வெளில போகணும் வித் ஈச் பீட். ஸோ ஒரு பகுதி வந்து செயலிழந்துருச்சுன்னு நம்ம வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும், அங்கே அந்த இடத்தோட ஃபங்க்ஷன் கான்ட்ரிபியூஷன் குறைஞ்சிரும். குறையும் போது ஹார்ட் அடிக்குவேட் பம்பிங் இருக்காது. ஸோ ஹார்ட்டோட இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன், அதாவது ஹார்ட்டோட பம்பிங் தன்மை வந்து 60%லேருந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 40%-ஆக குறைஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம். அப்போ உங்கள் ஹார்ட் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக முடியுமா? முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த ஈவெண்ட்லேருந்து லைஃப் லாங் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் குறைஞ்சிரும். ஸோ நமக்கு ஏதோ ஒரு டைம் விண்டோ இருக்கா, அதாவது இந்த மாதிரி ஒரு பம்ப் ஆகிட்டு இருக்கு, மேலே பிளட் சப்ளை போகுது, இந்த ஒரு பிளட் ஃப்ளோ மட்டும் கட் ஆயிடுச்சு, எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த பிளட் ஃப்ளோவை ரீஸ்டோர் பண்ணோம்னா திரும்பி பிளட் நார்மலாக போகி ஹார்ட் மசில்ஸ் அஃபெக்ட் ஆகாதுன்னு ஒரு கொஸ்டின் ஒன்று உங்களுக்கு வரும். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? ஆக்சுவல் ஆன்சர் என்ன தெரியுமா? ஜஸ்ட் 20 minutes. 20 minutesன்றது எவ்வளோ ஷார்ட் டைம்? அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு
ஒரு காஃபி டேல உட்காந்துருக்கீங்க, காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க, சடனா உங்களுக்கு ஒரு பெயின் மாதிரி லைட்டா வருது. அந்த பெயின் ஒன்றும் இருக்காதுப்பா, கேஸ்ட்ரைட்டிஸா இருக்கும்னு நீங்க விட்டுறீங்க. ஒரு 2 hours 3 hours வெயிட் பண்றீங்க, பெயின் குறையல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போறீங்க. அங்க போகும்போது ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். அந்த 3 hoursல இந்த மயோகார்டியம் டெத் ஆகுது இல்லையா, இட் வில் ஸ்டார்ட் அட் அ சிங்கிள் பாயிண்ட் அண்ட் ப்ரோக்ரஸ். இப்போ இந்த ஒரு பிளட் வெசல் வந்து இந்த இடத்த பூரா சப்ளை பண்ணுது அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் அட் 1 point அண்ட் ப்ரோக்ரஸ். 20 minutes வரைக்கும் அந்த டேமேஜ் ரிவர்சபிள். 20 minutesக்கு மேலே போகிற ஒவ்வொரு மினிட்டும் ஒவ்வொரு ஹவரும் அந்த டேமேஜ் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போகும். இந்த டேமேஜ் ப்ரோக்ரஸ் ஆகிறது இல்லாமல் இதனால திடீர்னு ஒரு பேக் ப்ரெஷர், ஏன்னா நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த ஹார்ட் இப்போ ஃபங்க்ஷன் ஆகலை. அப்போ என்ன ஆகும், பிளட் பேக் ஸ்டாக்னேட் ஆகும். அந்த பிளட் எங்கே போகும், உங்கள் லங்ஸ்ல போய் ஸ்டாக்னேட் ஆகும். அங்கே ஸ்டாக்னேட் ஆகும்போது என்ன வரும், மூச்சு திணறல், மயக்கம், பிபி குறையிறது, இந்த மாதிரி லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷனோட ஹாஸ்பிட்டலில் போய் வேற யாரோ உங்களை கூட்டு போய் அட்மிஷன் ஆகிற மாதிரி ஆகலாம். ஸோ திஸ் இஸ் ஹார்ட் அட்டாக். அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்தாச்சு. இன்னைக்கான மருத்துவ ஆலோசனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பிறர் நம்மை மதிக்கும் வண்ணம் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அதான் எனக்கு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததா எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. தன்னுடைய பொறுப்புகளை ஏற்று வாழ்பவன் ஒரு நல்ல மனிதனாக, உன்னத மனிதனாக மற்றவருடைய கண்களுக்கு தெரிவான்றது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு உண்மைதான். ஸோ அப்படிப்பட்ட பொறுப்புகளை ஏற்றுக்கொள்பவங்க நான் இருந்தேன் அப்படின்னா மற்றவங்களுக்கு எனக்கு கொடுக்குற அந்த மதிப்பு தன்னாலே வந்து சேரும் இல்லையா. பொறுப்புகள் அப்படின்றப்போ நம்ம தட்டி கழிக்க தான் வந்து ரெடியா இருக்குமே தவிர அதை ஏற்றுக்கொண்டு அதனை வந்து நம்ம செயல்படுத்துவதற்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமான வாழ்க்கையை நம்ம வந்து அதை மாத்திட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் இது எனக்கு கொடுத்திருக்க வாய்ப்பு, இது என்னுடைய பொறுப்பு, இது நான் தான் எடுத்து செய்வேன், அப்படி எப்பொழுது நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரியாரிட்டி நம்ம அதுக்கு கொடுக்குறோமோ அப்பொழுது தன்னுடைய மதிப்பு அப்படின்றது தன்னாலே மாறி. எனக்கு கேப்டன் கூல் MS டோனி நிறைய பேருக்கு பிடிப்பதற்கு ரீசன், பிடிச்சிருக்குது எனக்கு பிடித்தமான ஒரு நபர், என்னோட ரோல் மாடல் அவர் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்னன்னா, அணி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா ஒரு மூலையில போய் நிற்பாரு. அணி தோல்வி அடைந்தது அப்படின்னா முதல் ஆளா வந்து இந்த தோல்விக்கான காரணம் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய கேப்டன்சி அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அதை தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம், அந்த பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, அந்த ஒரு விஷயம் இருந்தனால இன்னைக்கு அவர் பலருக்கு பிடித்தமான ஒரு மனிதராக இருக்கிறார். இன்னைக்கு மற்ற எல்லாரும் அவன் இவன் அப்படி இப்படின்னு பேசினாலும் இன்னைக்கு அவரை பற்றி பேசுகின்ற பொழுது தன்னாலே ஒரு மரியாதை வருது அப்படின்னா காரணம் என்னன்னா அந்த பொறுப்பு ஏற்கக்கூடிய தன்மை. பல நேரங்கள் நம்ம யோசித்து பார்ப்போம், எனக்கு ஏதோ வீடுகளில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறு, ஒரு காஃபி டம்ளர் என்ன ஆயிடுச்சு, கொட்டிருச்சு, இப்போ இந்த பொறுப்பை யார் எடுத்துக்கொள்வது? காஃபியை கொண்டு வந்து கையில கொடுக்காம கீழே வச்சுட்டு போன அம்மாவை பொறுப்பு எடுக்க சொல்வதா, இல்ல அதை கையில வாங்காம பொழுது பேப்பர் படிச்சுட்டு கொண்டுட்டு அவங்களை கவனிக்காம புறக்கணிச்ச அப்பாவை சொல்றதா, இல்ல கவனிக்காம ஓடி வந்து தட்டி விட்ட குழந்தைய சொல்றதா? சோ அப்போ இந்த இதுல யார் பொறுப்பெடுத்துக்கணும்? எல்லாருமே பொறுப்பெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மேல ஒவ்வொருத்தருக்குமான மரியாதை, அவன் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி என்ன பண்ணிருக்கலாம், கையில கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்றதையும், நான் கொஞ்ச நேரம் பேப்பர் ஓரமா வச்சுட்டு அதை கையில இருந்து வாங்கி இருந்திருக்கலாம் அப்படின்னு அப்பா சொல்றதுலையும், இல்ல நான் வந்து கவனிக்காம வந்து தவறுனதை நான் கொஞ்சம் பார்த்து சூதானமா என்ன பண்ணியிருந்திருக்கலாம், நடந்து வந்திருக்கலாம் அப்படின்னு குழந்தை சொல்கின்ற பொழுதும் குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கு மேல இருக்கக்கூடிய மதிப்பு என்பது தானாகவே உயரும். சோ அப்போ பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல் என்னுடைய மதிப்பை உயர்த்தும். அடுத்தது என்ன இருக்கு தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 55 பார்க்கவிருக்கின்றோம். ஒற்றர் போன்றவர், அருமறை காவாத நட்பும், பெருமையை வேண்டாது விட்டு ஒழிந்த பெண் பாலும், யாண்டானும் செற்றம் கொண்டாடும் சிறு தொழும்பும், இம்மூவர் ஒற்றாள் எனப்படுவார். திரிகடுகம் 55. ஒற்றர் என்று அறியப்படக்கூடியவர்கள் அல்லது அழைக்கப்படக்கூடியவர்கள் யாவர்? ஒருவர் கமுக்கத்தை காப்பாற்ற விரும்பாத, காப்பாற்றாத அந்த நண்பர், அவர் ஒரு ஒற்றர் போன்றவர்தாம். குற்றம் சொல்கின்ற மனைவி, அவரும் ஒரு ஒற்றர் போன்றவர்தான். இவர்களோடு குறை கூறியே தெரிகின்ற அடிமை, ஒரு வேலையாள், அவரும் ஒற்றர் போன்றவர்தான். எனவே இங்கு இத்தகைய ஒற்றர் தன்மையில் எவரும் இருந்துவிடக்கூடாது என்பதை வலியுறுத்துகின்ற வகையில் முதலில் நண்பர் என்பவர்கள், 2 நண்பர்களுக்கு இடையே இருக்கின்ற அந்த கமுக்கத்தை வெளிப்படுத்திவிடக்கூடாது.
நண்பர் ஒருவரை தாங்கி பிடிக்க வேண்டிய அந்த உணர்வோடு செயல்படுகிறவர் சிறப்பான நண்பர். அதோடு அந்த நண்பர் தொடர்பான கமுக்கம் என்றால் ரகசியம் என்பது சமஸ்கிருத சொல். அந்த கமுக்கத்தை வெளியிடாமல் இருக்கிறார் பாருங்கள், அவர் மிக உயரிய நண்பர். வள்ளுவர் ஒரு குறளினை இவ்வாறு பதிவு செய்வார், நட்பு தொடர்பான ஒரு விளக்கமாக இருக்கும். நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனின் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. வாய்ப்பு உள்ளவற்றையெல்லாமே பயன்படுத்தி அந்த நண்பரை பாதுகாக்கின்ற, தூக்கி பிடிக்கின்ற அந்த ஒரு தன்மையை செய்கிற ஒருவர் இருக்கிறாரே, அவருடைய நட்பு தான் நட்பு. அதனால்தான் இங்கே நாம் பார்க்கிறோம், அப்படி நண்பரை தாங்கி பிடிக்க வேண்டும். அவர் வீழ்ந்து விடாதிருக்கின்ற வகையில் அவருடைய கமுக்கம் எதையேனும் இங்கு வெளியிட்டு விடக்கூடாது. அந்த அளவுக்கு கமுக்கம் காத்தல். அதான் வள்ளுவர் சொல்வார், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. ஆக இங்கு துன்பத்தை அடைகிறவர்கள் யார் தொடர்பான கமுக்கத்தை வெளியிட்டோமோ அவரும் துன்பமடைவார். யார் அந்த கமுக்கத்தை வெளியிட்டு ஒரு ஒற்றர் போன்று செயல்பட்டாரோ அவரும் துன்பமடைவார். எனவே நாவை காக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நண்பர்கள் தொடர்பாக பல திரைப்படங்கள் வந்திருக்கின்றன, பல பாடல்களும் வந்திருக்கின்றன. ஒரு பாடல் இவ்வாறு அமையும், தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தன்னை வாங்கி கொள்ளுங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு வசனம் வரும். ஓ என் ஆண்டவரே, உமது மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் சென்று விட்டன, இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படி வரும். நடிகர் திலகத்தினுடைய ஒரு சிறப்பான நடிப்பாக அது அமையும். ஆக நண்பர்கள் இருவர் ஏதோ காரணத்தினால் அங்கு சேர்ந்து வாழ முடியாத நிலை. இயல்பாக இயற்கையாக ஒரு சூழல், அது இவர்கள் இருவருமே அறியாத தன்மை நடந்திருக்கிறது என்றால் தாழ்வில்லை. அதை தெளிவுபடுத்தி கொண்டு அங்கே ஒப்புரவாகி கொள்ளலாம். ஆனால் திட்டமிட்ட சூழ்ச்சியின் அடித்தளத்திலே இயேசு எங்கு மன்றாடுகிறார், யாரோடு செல்கிறார், எப்படியெல்லாம் இருப்பார் என்பதையெல்லாம் அறிந்திருக்கிற அவர்தம் நண்பராகிய யூதாஸ் அங்கு 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கிறாரே, அந்த கமுக்கத்தை வெளியிடுகிறாரே, அது கயமைத்தனம். இத்தகைய தன்மையில் இங்கு எவரும் இருந்துவிடக்கூடாது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் நட்பு. நட்பு அருமையான ஒரு தமிழ் சொல். ஆக நல் அன்பு, நட்பு, நல் அன்பராக இருக்கிறவர் நண்பர். ஆங்கிலத்தில் அதை ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்கிறார்கள். ஆங்கிலத்தில் நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்கிறார்கள். தமிழ் திரைப்படத்தின் பெயர் கூட ஃப்ரெண்ட்ஸ் என்றெல்லாம் வந்திருக்கிறது. இதெல்லாம் மாற வேண்டும். ஆக தோழன், தோழி, நண்பன், நண்பி, பொதுப்பாலில் தோழர், நண்பர் என்றெல்லாம் சொல்லலாம். தோஸ்து என்பது அது சமஸ்கிருத ஒரு சொல்லாடல் தான், அதை நாம் பயன்படுத்த தேவையில்லை. ஆக இந்த வகையில் நட்பை உயர்த்தி பிடிப்போம். நட்பு என்கிற அந்த சொல்லாடலை நாம் அடிக்கடி கொண்டு வருவோம். என நட்பு பாராட்டுகிறீர்களோ வெற்றி, நட்பாக பழகுங்கள் என்கின்ற இந்த வகையிலெல்லாம் நாம் பயன்படுத்தலாம். எது எப்படியோ நண்பர்களுக்கிடையே இருக்கிற கமுக்கத்தை வெளியிட்டு விடக்கூடாது. அதில் ஏதோ தனக்கென்று ஒரு லாபம் வந்தாலும் கூட அதில் தெளிவாக இருக்க வேண்டும். நன்று கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம். பிறர் என்னை மதிக்க வேண்டும் என்றால் என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன பண்ணணும்? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா, இனிமையாக பேசுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்வீட் எடுத்துட்டு வந்து அப்படி ஸ்வீட்டா கொடுத்து, இது வந்து ரொம்ப பழைய காமெடியா நினைக்கிறேன். அது நல்லா இருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படியே ஸ்வீட் கொடுத்து பேசுங்க, இன்னும் ஸ்வீட்டா இருக்கும். சந்தோஷம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் என்ன இனிமையாக பேசுதல் அப்படிங்கிறப்போ கனிவான வார்த்தைகளை பேசுதல், கனிவோடு பேசுதல். யாரா இருந்தாலும் சரி, அதான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எந்தவித வேறுபாடும் இல்லாமல் காணக்கூடிய எல்லா மனிதர்கள்கிட்டையும் அன்பாக பேசுதல். மனிதர்கள் அனைவரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் அந்த ஒரு உணர்வு வேணும். நிச்சயமா நம்ம யாராவது ஒருத்தங்க ஒருமையில வெளிப்பதை நம்ம வந்து விரும்புவோமா, எங்க வா போ அப்படின்னா நமக்கு எவ்வளவு கோவம் வரும். அப்போ அதுபோல் நாம் பிறரை அழைக்கின்ற பொழுதும் சரி, பிறரோடு பேசுகின்ற பொழுதும் சரி, அவர்களோடு கனிவான வார்த்தைகளை பேசுறப்போ சரி நல்ல மனுஷியா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நல்லா பொலைட்டா பேசுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் மற்றவங்க மத்தியில் என்ன பண்ணுவோம், தோன்றும். ஸோ அப்போ அந்த வார்த்தைகள், அந்த நம் கையாளக்கூடிய வார்த்தைகள் முதற்கொண்டு
பிறர் நம்ம மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கு காரணமாக இருக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கனிவான வார்த்தைகளை பேசுவோம், அதுவே நம்மளுடைய வாழ்க்கைக்கு அழகாகுன்றது ஒரு அற்புதமான தெளிவு. இன்னும் தொடர்ந்து பேசலாமா? இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஆத்திர தூண்டில், ரேஜ் பேட். இந்த உலகத்தில் யார் வேண்டுமென்றாலும் யாரையும் சீண்டலாம், வெறுப்புணர்வை விதைக்கலாம். இந்த புதுயுக உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீர்களா? பிறரை கோபமூட்டினால் பணம் சம்பாதிக்கலாம். உங்கள் சமூக ஊடகங்களில் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம். இணைய உலகில் இத்தகைய யுக்தியின் பேர் என்ன தெரியுமா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? அருள்வாக்கு பகுதி 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். தாவீது பெலிஸ்தியனை கொன்ற பின் வீரர்கள் வீடு திரும்பி கொண்டிருந்த போது இஸ்ராயேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளோடும் மகிழ்ந்து பாடல் எழுப்பினர். அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 16,000 பேரை கொன்றார் என்று பாடினார்கள். அந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 16,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்த்தார். தாவீது சவுலுக்கும் இடையிலான சினம், பகை, வெறுப்பு, பொறாமை விவிலிய பக்கங்களில் ஆழமாக வேரூன்றி இருப்பது போல நவீன தாவீதுகள் சவுல்களுக்கு இடையிலான போட்டி பொறாமைகளும் கோபமூட்டும் பதிவுகளும் இணைய பக்கங்களிலும் கொப்பளித்து கொண்டு இருக்கின்றன. மக்களை எரிச்சல் ஊட்டும் விதமாகவோ ஆத்திரமூட்டும் விதமாகவோ அல்லது புண்படுத்தும் விதமாகவோ பேசி அவர்களின் கோபத்தை வேண்டுமென்றே தூண்டுவதற்காக இணையத்தில் பகிரப்படும் உள்ளடக்கத்தை, அதாவது கண்டென்ட்டை தான் ஆத்திர தூண்டில் அல்லது ரேஜ் பெய்ட் என்கின்றனர். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இந்த வார்த்தையை 2025ஆம் ஆண்டிற்கான வார்த்தையாக தேர்ந்தெடுத்துள்ளது. The word of the year 2025 என்பது குறிப்பிடத்தக்கது. இணையத்தில் ஒரு பதிவர் உண்மையில் தனக்கு அந்த கருத்து இருக்கிறதோ இல்லையோ வேண்டுமென்றே மக்களை கோபப்படுத்தும் விதத்தில் ஒரு பதிவை போடுவார். அதை பார்த்து மக்கள் ஆவேசம் அடைந்து கருத்தூட்டுவதாலும் அதனை அதிக அளவில் பகிர்வதாலும் அந்த பதிவு அதிக மக்களிடம் சென்றடையும். இந்த எதிர்மறை விளம்பரத்தின், அதாவது நெகட்டிவ் ப்ரமோஷன் மூலம் தங்களின் வருமானத்தையோ அல்லது செல்வாக்கையோ உயர்த்துவதே இவர்களின் நோக்கமாகும். ஒரு பதிவை பார்த்ததும் ஆத்திரம் வந்தால் உடனடியாக கமெண்ட் செய்யாதீர்கள். 5 வினாடிகள் பொறுத்திருந்து பார்த்தால் அது வெறும் கவனத்தை ஈர்க்கும் தந்திரம் என்பது உங்களுக்கே புரியும். உலகத்தில் எப்படியெல்லாம் நடக்குது பாருங்க என்று கோபத்தில் அந்த பதிவை பகிர்வது உண்மையில் அந்த பதிவிற்கு இன்னும் அதிக விளம்பரத்தையே தரும். எனவே அத்தகைய பதிவுகளை புறக்கணிப்பதே புத்திசாலித்தனம். உங்களுக்கு பிடிக்காத அல்லது ஆத்திரமூட்டும் வீடியோக்கள் வந்தால் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் அல்லது மியூட் ஆப்ஷன்களை பயன்படுத்துங்கள். விவிலியத்தில் மக்கள் தாவீது 10,000 பேரை கொன்றான் என்றும் சவுல் 1000 பேரை கொன்றான் என்றும் பாடியது அரசன் சவுலுக்கு ஆத்திரத்தை வருவிக்கின்றது. இதுபோன்று ஆத்திரம் தரக்கூடிய கோஷங்கள் சமூக ஊடகங்களில் கொட்டி கிடக்கின்றன. இத்தகைய வெற்று சத்தங்களை எழுப்பும் டிஜிட்டல் கூட்டத்தோடு நாம் கைகோர்த்து கொள்ளாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது காலத்தின் கட்டாயம். இது நம்மை கோபப்பட வைத்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்க பார்க்கும் ஒரு புதுவித யுக்தி என்ற விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்பட்டாலே ரேஜ் பேட், அதாவது ஆத்திர தூண்டில் போன்ற பதிவுகளின் ஆதிக்கம் குறையும். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பிறர் நம்மை மதிக்க வேண்டும், ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? மற்றவர்கள் முன்னால் இவங்க வந்து ஒரு மதிப்புமிக்க ஒரு மனிதனா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு கேரக்டர் அவங்க கிட்ட இருக்கும். என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த தொடர் கற்றல் அறிவு தான். என்னதான் ஒரு பெரிய ஒரு அறிவாளியா அப்படி இருந்து ஒரு வளர்நிலைக்கு வந்திருந்தாலும் நான் இன்னும் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று எவன் ஒருவன் சொல்கிறானோ
அவன் அந்த இடத்தில் மதிப்பு பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறான் அப்படின்றது உண்மை. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் நாம் எவ்வளவு பெரிய ஒரு உயர்நிலைக்கு போனாலும் சரி, நம்ம ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கூட கத்துக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. சின்ன குழந்தை நம்ம நினைக்கிறோம், அவங்க கிட்ட கூட கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய அந்த தொடர் கற்றல் நம்ம எப்போ நம்ம வந்து அதை அணுகுறோமோ அன்றைய நாள் நம்ம ஒரு பெரிய உயர்ந்த மனிதனாக தெரியும். நிச்சயமா எனக்கு இந்த கற்றுக்கொண்டே இருத்தல் நம்முடைய மதிப்பை எப்படி உயர்த்தும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வரலாம். எனக்குள்ள இந்த கேள்வி இருந்துச்சு. இந்த கேள்விக்கு விடையாக என் லைஃப்ல வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆங்கில பேராசிரியர் ஜான் பீட்டர் ஜோசப் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர். அவருடைய கிளாஸே ரொம்ப கிளாசிக்கலா இருக்கும். மை லவ் இஸ் லைக் எ ரெட் ரெட் ரோஸ்னு ஒரு போயம். காதலிக்காதவன் கூட அந்த போயம் அவர் எடுக்கிறத கேட்டான், அவர்கிட்ட படிச்சான் அப்படின்னா காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்போ மாணவனாக இருந்த சமயம், அதன் பிறகு அதே கல்லூரியில் பேராசிரியராக நானும் பணி செய்ய இருந்தப்போ வெப் டீம் இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க. அப்போ ஆன்லைனில் மார்க் என்ட்ரி பண்ணணும். அவர்கிட்ட ஏதோ சில சந்தேகங்கள் இருக்குது. அவர் அந்த ரூம் கேட்க வரார். நான் அந்த சர்வர் ரூமில் நான் உட்காந்துருக்கிறேன். கதவை லைட்டாக தட்டிட்டு, ஜோஸ் சார் மே கமின் அப்படின்னு கேட்டார். நான் என்கிட்ட என்ன சார் நீங்கள் மே கமின்லாம் கேட்க, வாங்க சார் உள்ள அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் இப்போ வந்து ப்ரொஃபஸர், யூ ஆர் மை கொலீக், ஐ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் எப்படி செய்யணும் என்ன ஏது. எனக்கு வந்து ஆங்கிலத்தில் என்னென்ன பாடங்கள் கற்றுக் கொடுத்த ஒரு பேராசிரியர் இன்னைக்கு அவருக்கு சொல்லுவார் கிளாஸ் எடுக்கிறப்போ, உன் வயசு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்டா தம்பி அப்படிம்பார். அந்த அளவுக்கு பெரிய ஆளு வந்து பணிவா பக்கத்துல உட்காந்து இது எப்படி எனக்கு என்ட்ரி பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும் எனக்கு தெரியல, எனக்கு ஒரு முறை நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நான் கத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து பக்கத்துல ஒரு சின்ன பிள்ளை உட்காந்து நம்ம கிட்ட லிசன் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி உட்காந்து லிசன் பண்ணிட்டு போனார். அந்த இடத்துல அந்த மனுஷனுடைய அந்த ஒரு உருவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதான் சொல்ல, அதுதான் அவர் மேல இருக்கக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும். இப்ப இன்னைக்கு அவரை பத்தி நம்ம பேசுறேன், இப்ப அவர் எங்க இருக்கிறாரு என்னெல்லாம் தெரியாது. பட் இன்னைக்கு நான் அவரை பத்தி நான் பேசுறேன், அவரை நினைச்சு பாக்குற அந்த விஷயம் சொல்லும் போது அப்படின்னா, அப்போ எந்த வயதிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வேண்டும். அதை யார்கிட்ட இருந்து எல்லாரும் நிறைய பேருக்கு ஈகோ இருக்கும். நேற்று வந்தவன்ட்ட போய் நான் கத்துக்கணுமா, சோ அப்படிப்பட்ட ஈகோ இருக்கிறப்ப நிச்சயமா நம்ம யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அந்த ஈகோவெல்லாம் விடுத்து எல்லா சூழ்நிலைகளும் நான் கற்றுக்கொள்வதை வழக்கமாக்கி கொள்கின்ற பொழுது பிறர் என் மீது கொண்டிருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் உயர்கிறது. அற்புதமான ஒரு பாடத்தை நாம் அனைவருமே கற்றுக்கொண்டோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் வளர்க்குறவங்களுக்கான பதிவு. பொதுவாக கடலோர பகுதிகளில் மணல் நிலம் தான் அதிகமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் களித்தன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான இடத்துல மணல் இருக்கும். இப்போ இந்த மணல் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, வண்டல் மண் எடுத்துக்க சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டல் மண் எடுக்க சொன்ன இந்த பகுதிகளில் முடிஞ்ச வரலும் நல்ல களித்தன்மை, அதாவது வண்டல் தன்மை உள்ள, அதாவது எடுத்தால் புட்டு பதமாக இருக்கணும். களி இருக்கக்கூடாது, புட்டாக இருக்கணும். களிங்கிறது எப்படி இருக்குன்னா, வெட்டுனீங்கன்னா அப்படியே பாறையாக நிற்கும். அது இல்லை, தூளாக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் அடிச்சுட்டு வந்து தேங்கின மாதிரி ஒரு மண் தான் வண்டல் மண். அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு 4 டிராக்டர் லோடு அந்த மாதிரி போட்டு பரப்பிக்கணுங்க. ஒருவேளை உங்களுக்கு அது கிடைக்கல அல்லது செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதை கொண்டு எவ்வளவு கிடைக்குதோ, ஒரு மரத்துக்கு, ஒரு தென்னை மரம் அப்படின்னா வட்டைப்பாத்தி போடணுங்க. அந்த வட்டைப்பாத்திக்குள்ளே ஒரு தட்டு அல்லது 2 தட்டு அந்த வண்டல் மண்ணை போட்டு கிளறி விட்டு அதில் தண்ணி தெளித்து பாய்ச்சிக்கணும். ஏன் அதை சொல்கிறேன்னாங்க, அப்படி செய்யும்போது அது அப்படியே கரைஞ்சி மணல் தூளுக்கு இடையில போய் செட் ஆகிக்கும். அப்படி செட் ஆகுறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா, தண்ணி கீழே இறங்காமல் கொஞ்சம், அதாவது புவியீர்ப்பு விசையில் வேகமாக தண்ணி இறங்கிடும். மணல்னால் வேகமாக இறங்கிடும். அப்போ தண்ணியே இல்லாத அமைப்பு இருக்கிறதுனால தான் தென்னை மரத்தில் நமக்கு பூ காய் வர்றது கெட்டுப்போன மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டல் மண் போட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய விவசாய முறைகளை கடைபிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்குங்கிறதா என்னுடைய ஒரு செய்தி. முடிஞ்ச அளவுக்கு சாம்பலும் சுண்ணாம்பும் கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு கிடைச்சதுன்னா, ஜிப்சம் இருக்குன்னா ஒரு மரத்துக்கு குறைந்தபட்சம் 200 கிராம் அளவுக்கு ஜிப்சம் போட்டுக்கலாங்க. அதே மாதிரி பக்கத்தில் நெல் உமி சாம்பல் கிடைச்சதுன்னா குறைந்தபட்சம் 1 கிலோ அல்லது 2 கிலோ, முடியும்னா 3 கிலோ அளவுக்கு போட்டுக்கலாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை. இதை செய்கிறது ரொம்ப முக்கியம். எந்தெந்த பகுதியில்? வேதாரண்யம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, இந்த மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கணுங்க. இப்படி செய்கிறப்ப அது ஒரு முறையான லாபம் கிடைக்க
உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குங்க. புதிதாக தென்னை மரம் அந்த கடலோர பகுதியில் வைக்கணுனாலும் அந்த ஈஸ்ட் கோஸ்ட் டால் அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை வளர்ந்த மரம் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் பொதுவாக வாங்கி வைக்கலாம். அது நாட்டுத்தன்மை உள்ள மரம் தான் வைக்கலாம். இருந்தாலும் ஒரு நிமிஷம் நின்று அவசரப்படாமல் நெட்டை குட்டை ரகம் கிடைக்குதான்னு பாருங்கள். ஏன்னா எதிர்காலத்தில் அது வளரும், நான் இல்லைன்னு சொல்லலைங்க. பட் அது என்ன ஆகிடும்னா, நான் எதிர்காலத்தில் அவ்வளோ உயரத்தில் போய் பறிக்கிறதுக்கெலாம் ஆள் கிடைப்பாங்களாங்கிற டவுட் ஆகிடும். அதனால் நெட்டை குட்டை மரம் வளர்ச்சிக்கிட்டிங்கன்னா 20-25 அடினா ஒரு சில இயந்திரங்களை பயன்படுத்தி கூட நம்ம காய் பறிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பை பண்ணலாம். நம்ம அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொன்ன மாதிரி முறையான கட்டமைப்புகள் அமைச்சுக்கிட்டு மொபைல் ஸ்டார்டர், மொபைலில் இயக்கக்கூடிய அந்த அமைப்பை வச்சுட்டு கூட தண்ணி பாய்ச்சி நம்ம தென்னையை ஒரு ஈரம் வேர்பகுதியில் ஈரம் மண்டலம் இருக்கிற மாதிரி, தண்ணி கோர்த்துட்டு நிற்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு ஈரப்பதம் இருந்துட்டால் போதும். கடற்கரை ஓர மரங்கள் வந்து அதிகமான பலன் கொடுக்குற மாதிரி வந்துடும். இப்போ நமக்கு எவ்வளோ பலன் கிடைக்குதுன்னு பாருங்கள். அந்த காய்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னா சத்தை வந்து வேர் மண்டலத்தில் வச்சுருக்கணுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு மிக எளிமையான கரைசல்கள் நம்மகிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து அதை லிஸ்ட்டு போட்டு செஞ்சு வச்சுக்கலாம். அதை கொஞ்சம் தொடர்ந்து கொடுக்குறது நல்லது. ஈவன் கெமிக்கலாகவே இருந்தாலும் இன்றைக்கி வந்து கெமிக்கலோட விலையெல்லாம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஏறி இருக்குன்னு. அதை வாங்கி போட்டாலுமே மணலில் ஓட்டை இருந்துச்சுன்னா தண்ணியில் கரைஞ்சி கீழே போயிடும். அப்போ அந்த வந்து நீங்கள் நான் உரம் வச்சுட்டேன்னு மனசில் நினைப்பீங்க. ஆனால் அது வேரில் நின்று பலன் தராது. உணவு தயாரிக்கிற நேரத்தில் வேர்கிட்ட இருக்கணும், அது இருக்காது. அதுதான் பிரச்சனை. அதுக்கு தான் நான் வண்டல் மண் போட சொல்கிறேன். தெளிவான வண்டல் மண் எடுத்துகிட்டு கொண்டுட்டு வந்து பரப்பி அதை வந்து முறைப்படுத்தி வளர்க்க பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கடலோர மாவட்டங்களோட கடல்லேருந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 30-40 கிலோமீட்டர் தூரம் உள்ள பகுதிகளில் நான் சொன்ன வழிமுறையை கொஞ்சம் கடைபிடிக்க பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். பிறர் என்னை மதிக்க வேண்டும் என்றால் என்னுடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஜோ, அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் உதவிகள் என்ன பண்றோம், செய்யறோம். பெரும்பாலான நேரங்களில் எப்படி உதவிகள் செய்யறோம் அப்படின்னா, இவனுக்கு நான் உதவி செஞ்சா இவனால எனக்கு உதவி செய்ய திருப்பி அந்த உதவி வந்து சேருமா? ஆமா, அந்த கேள்விக்கான விடை ஆமான்னு வந்தா மட்டும் தான் என்ன பண்றோம், பல நேரங்களில் உதவி செய்கிறோம். முன்ன பின்ன தெரியாத நபர்கள் நாம உதவி செய்தால் பதிலுக்கு நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாம் உதவுகின்றோமா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப 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 ரேர். நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், இருக்குது. ஆனா ரொம்ப 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 ரேர். ஏதோ ஒரு சின்ன உதவிகள் செய்தா கூட அதை ஏதோ எதிர்பார்ப்போடு தான் என்ன பண்றோம், செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனா இப்படி கொஞ்சம் மாத்தி செஞ்சு பாருங்க. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த உதவி எனக்கு திரும்ப வந்தாலும் சரி வரலனாலும் சரி எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற சூழலில் நாம் வந்து பிறருக்கு உதவிகள் செய்கின்ற பொழுது அந்த உதவியை பெற்றுக்கொண்டவருடைய கண்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தான் செஞ்சிருப்போம். ஐயன் வள்ளுவன் சொன்ன மாதிரி தான், காலத்தினால் செய்தனன்று சிறிதனும் ஞானத்தின் மானப்பெரிது. அதாவது ஒரு காலத்துல செய்யக்கூடிய சின்ன ஹெல்ப், ஒரு சின்ன கல்லை தூக்கி அந்த பக்கம் நகட்டி வச்சது ஒரு சின்ன விஷயமா இருக்கும். நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அதனால இன்னொருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை பெற்றுக்கொண்ட ஒரு நிலையில அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. அப்போ அவன் போய் இன்னொரு 4 பேர்ட்ட சொல்லுவான், அந்த மனுஷன் யாருன்னே தெரியலப்பா, வந்தாரியா, அவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு போனாரியா. நாளைக்கு எங்கேயோ நம்ம ரோட்ல பாருப்ப நம்ம அப்படி கிராஸ் பண்ணி போனா கூட 10 பேர்ட்டு கூப்பிட்டு காட்டுவான், அந்த இருக்காரு பாரு, அந்த ஆள் வந்து எனக்கு அப்படி உதவி செஞ்சாரு, யாருன்னே தெரியல, நான் பேசணும்னு நினைச்சேன், போயிட்டு இப்ப கூட பாரு முன்னல் மாதிரி மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். அப்போ அந்த நல்ல விஷயம் இன்னும் பலருக்கு என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ பிறர் என்னை மதிக்க வேணும் அப்படின்னு நினைச்சா எவன் எனக்கு திரும்ப உதவி செய்வானோ அவனுக்கு நான் உதவி செய்வதை காட்டிலும் எவரால் எனக்கு உதவி செய்ய இயலாதோ அவரை நான் திரும்ப பார்க்க மாட்டேன். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் போற வழியில உதவி தேவைப்பட்டு ஒருத்தங்க நிற்கிறாங்க, அவங்க யாரு என்ன ஏதோ அவங்க பூர் பேர் எதுவுமே எனக்கு தெரியாது என்ற நிலையில் அவங்களை தேடி போய் நான் செய்யக்கூடிய உதவி அந்த பெற்றுக்கொண்டவர் மத்தியிலும் அந்த சூழலை சிலர் கண்களால் என்ன பண்ணிருப்பாங்க பார்த்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய மத்தியிலும் நிச்சயமா நம்முடைய மதிப்பு என்ன ஆகும், உயரும். சிறப்பு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசும். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்டு கவனிக்காமல் விட்டால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். பொதுவாக சுகர் பேஷண்ட் தெரியும், வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுங்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி சுகர் பேஷண்ட் இருக்காங்க. இது வந்து 50-60 ஆண்டுகள் சுகர் பேஷண்ட்டாக இருந்து கண்ட்ரோலில் வச்சிட்ருக்கவங்க நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க. ஏன்னா அவங்க கடைப்பிடிக்கிறாங்க, கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க, நல்லா இருக்காங்க.
இன்றைய காலகட்டத்தில் சும்மா 2 இயர்ஸ் தான் 3 இயர்ஸ் தான் இருக்கும் டயபெட்டிக் வந்து. டயபெட்டிக் வரும்போது ரொம்ப பயத்தோட அக்கறையாக இருக்கிற ஒரு நிலை, சில மாதங்களில் அந்த நோயவே மறந்துடுறாங்க. மறந்துட்டு மெடிசன் எடுக்கிறது இல்லை, டயட் ஃபாலோ பண்ணுற, எக்ஸசைஸ் பண்ணல, ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா அதோட காம்ப்ளிகேஷன்ஸ், கால் நரம்புகள் பாதிக்கப்பட்டு புண்கள் வந்தால் ஆறாத நிலை, உடம்புல அரிப்பு, கிட்னி ப்ராப்ளம், ஐ ப்ராப்ளம், முடி கொட்டுறது, சிலருக்கு ஒபிசிட்டி ஆகும், சிலருக்கு வெயிட் குறைஞ்சிடும், ரொம்ப குறைஞ்சிடும். அப்போது இம்யூனிட்டி ரொம்ப கம்மி. இதில் என்ன ஒரே வார்த்தையில் சொல்லன்னா, பிளட்ல சுகர் இருக்குது, அந்த சுகர் கலந்த பிளட்டு தான் உடல் முழுவதும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஈஸியாக புரியறதுக்கு சொல்கிறேன். அப்போ தலை முதல் கால் வரை அந்த சர்க்கரை கலந்த பிளட்டு தான் போயிட்டுருக்கு. அப்போ தலையிலேருந்து கால் வரைக்கும் உடம்பு முழுவதும் என்னென்ன உறுப்பு இருக்கோ அத்தனை உறுப்பும் பாதிக்கிறதுக்கு சர்க்கரை கண்ட்ரோல் இல்லைன்னா அத்தனை உறுப்புகளும் பாதிக்கும். அப்போ உங்களை விட்டு வைக்கிறது இல்லை. பிபி வந்துடும், சுகர் வந்துடும், முட்டு வலி வந்துடும். சுகர்னால பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் வரும், பிபி வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், கிட்னி ப்ராப்ளம் வரும், லிவர் ப்ராப்ளம் வரும். புண்கள் வந்து ஆறாது, அழுகிய நிலை, அடிப்பட்டா ஆறாது, நெயில் கட் பண்ணால் அது ஒரு பெரிய இஷ்யூவாகி வருடக்கணக்கில் குணமாகாத புண்கள்ல இன்னைக்கு மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கால் எடுத்தவங்க இருக்காங்க, விரல் எடுத்தவங்க இருக்காங்க, புரியுறதா, 2 கால் எடுத்தவங்க இருக்காங்க, கண் பார்வை முழுசா போயிடும், அப்படியெல்லாம் இருக்கு. அப்போ இன்ஃபெர்டிலிட்டிக்கும் காரணம் டயபெட்டிக்கு. இப்படி எல்லா பிரச்சனை, இது ஆண் பெண் வித்தியாசம் இருந்தாவே எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. அப்போ சுகர் ஒன்றை கண்ட்ரோல் பண்ணிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சுகர் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா எல்லா பிரச்சனையும் வந்துடும். ஏன்னா இந்த சுகர்னால நமக்கு இம்யூனிட்டி ரொம்ப குறைஞ்சி போகுது, நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போகுது. அப்போ தொட்டாச்சு நீங்கள் போல எல்லா நோயும் வாங்கன்னு என்னமோ விருந்துக்கு கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு கொண்டாட்டம் மாதிரி இந்த சர்க்கரை நோய் துணை நோய்களாக இத்தனை நோய்களை கொண்டு வந்துடுது. ஸ்கின் ப்ராப்ளம் வரும், புரியுது, அரிப்பு சொல்லுவாங்க, உடம்பு முழுவதும் அரிப்பு, கிட்னி போயிடுச்சு, பிபி, தலைவலி, தலை சுத்தல், மயக்கம், வாந்தி, குமட்டல் எல்லாமே இருக்கும். அதே போல் யூரின் அன்கண்ட்ரோல், மோஷன் அன்கண்ட்ரோல், புரியுதுங்களா. சிலருக்கு மலச்சிக்கல் இருக்கும், டைட்டாக மோஷனே போகாது, ஒரு வாரம் ஆனாலும் போகாது. சிலருக்கு ஒரு நாளைக்கே 7 தரம் 10 தரம் நினச்சா அடுத்த செகண்ட் மோஷன் வந்துடும். அதே போல் யூரின் போகணுன்னு நினைப்பாங்க, அவங்க வாஷ்ரூம் போகிறதுக்குள்ளவே யூரின் வந்துடும். அப்படி அவ்வளோ வீக் ஆகிடும் பாடி, ஃபுல் டோட்டல் டேமேஜ். அதனால் சுகர் ஒன்று கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்லை. அதே போல் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஃபேமிலியில் சுகர் இருக்குன்னா அவங்க வீட்டில் அடுத்தது வருமுன் காப்போங்கிற மாதிரி அந்த டயபெட்டிக் அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு அவங்க முன்னெச்சரிக்கையாக பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம மக்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதனால விழிப்பு நிலையில் வந்து உடம்பை பார்த்துக்கணுங்கிறது தான் இன்றைய கான்செப்ட் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறது. அதனால் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா முடியும், தேவைன்றவங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்மை பிறர் மதிக்க வேண்டுமே, ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், இதைத்தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்றாங்க இவங்க போறாங்க பாருங்க, இவங்க வந்து ஒரு சரியான ஒரு குணமுடையவர்கள், அவங்க மாதிரி கேரக்டர்லாம் அடிச்சிக்கவே முடியாது. இந்த மாதிரிலாம் யாரை பத்தி பேசுனாங்க அப்படின்னா நம்மளுக்கு உடனே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், யார் காட்டுங்க அந்த பர்சன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரே கேரக்டர் யாரை பார்த்தாலும் சரி, அது வந்து எளியவர்களை பார்த்தாலும் சரி, பெரிய பணக்காரர்களை பார்த்தாலும் சரி, நம்ம கூட சக மனிதர்கள் யாரா இருந்தாலும், நம்ம கூட பழகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய முகம் ஒரே முகமா இருக்கணும். முகமுடி அறிந்து யார்கிட்டையும் நம்ம பழகக்கூடாது. இந்த பச்சோந்தி அப்படின்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நம்மள அந்த வண்ணம் மாறிட்டே இருக்கும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி நம்மளுடைய குணங்களை மாற்றிக்கொண்டு மனிதர்களிடம் பழகாமல் நம் ஒரே குணத்தோடு இருக்கும் பொழுது இந்த சமுதாயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு உண்மையாவே உகந்தமான ஒரு மதிப்பா கிடைக்கும். கண்டிப்பா. அந்த பச்சவந்தி அப்படின்னு சொன்னோன்னே, அதாவது ஒரு பச்சவந்தி வந்து ஒரு நாள் சூசைட் பண்ணிக்கிட்டான் லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு. என்னடா சூசைட் பண்ணிக்கிச்சு, லெட்டர் எடுத்து பறிச்சு பார்த்தா தெரிஞ்சுதான். பச்சவந்தி எங்க இருக்குன்னு காட்டுறீங்களா? இருந்துச்சுன்னா காட்டுறேன், இப்போ சொல்ல பார்க்கவே முடியல. அந்த பச்சவந்தி லெட்டர்ல எழுதிருந்துதான், நிறம் மாறும் போட்டியில் நான் மனிதர்களிடம் தோற்று விட்டேன் அப்படின்னு சொல்லி. அதனால அது தாங்க முடியாம
அது என்ன பண்ணிச்சு, சூசைட். ஆணித்தனமான ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டாரு ஜோ இன்னைக்கு. ஏன்னா பல நேரங்கள்ல நாம எல்லாருமே தான் அதுக்கு விதிவிலக்கு, நான் இல்லை நீ இல்லைன்னு யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சூழல்ல நம்ம யாரோ ஒருவருக்கு ஃபேவரா அங்க இருக்கிறப்போ அவங்க கிட்ட குழைந்து பேசி, நமக்கு வழியை நின்று பேசி, சில நேரங்கள்ல அவங்களுக்காக நெளிந்து கொடுத்து பேசி, உண்மை ஒரு பக்கம் இருக்கிறப்ப நம்ம இன்னொரு பக்கம் பேசி, இது மாதிரி இதுதான் நம்ம நிறம் மாறக்கூடிய நம்முடைய குணம். ஸோ இப்படி இருக்கிறோம்னா நம்முடைய குட்டு வெளிப்படுகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் நம்மளை பத்தி வெளியே தெரிய வருது, அவன் பாரு அவங்க கிட்ட வேலையாகணும் மட்டும் சிரிச்சு பேசிக்குவான், அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண மாட்டான், நம்மள கண்டுக்கவே மாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருஷத்துக்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ நான் எல்லாரிடமும் ஒரே முகத்தை காட்டுவது, ஒரே குணத்தை காட்டுவது, எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி நான் என்ன பண்றது, பேசுறது, அதுக்காக ஒரே மாதிரி பேசுறது, எப்ப பார்த்தாலும் எல்லார்ட்டையும் சிடுன்னு இருக்கிறது கிடையாது. ஏற்கனவே ஒரு விஷயம் கேட்டிருக்கிறோம், எல்லாரோடும் இனிமையாக பேசுதல், இனிமையாக பழகுதல். ஸோ அப்போ அந்த மாதிரி நான் எல்லார்ட்டையும் பேசி பழகி இருக்கின்ற பொழுது எப்ப எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு. இவர் அவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வேண்டவங்க வேண்டாவங்க என்ன பண்ணுறாங்க, பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டாரு. அப்போ அந்த நிலையில தான் நம்முடைய மதிப்பு பிறர் மத்தியில நான் உயரும். ஸோ அப்போ நான் பச்சோந்தி போல அது அதனுடைய இயற்கை குணம், அது நிறம் மாறுகிறது, தன்னுடைய நிறத்தை அது எந்த பொருளின் மீது இருக்கிறதோ அது சார்ந்தது போல என்ன பண்ணுது, மாற்றி, அது அதனுடைய தன்மை. ஆனா நம்மளுடைய தன்மை அப்படிப்பட்டது கிடையாது. அப்போ அதை நான் உணர்ந்து சரிவர வாழ்கின்ற பொழுது பிறர் நம்மை மதிக்க முடியும். ஸோ எல்லாருமே எனக்கு விரும்பக்கூடிய ஒன்று, எல்லோரும் என்னை மதிக்க வேண்டும். அந்த எல்லோரும் என்னை மதிப்பது என்பது என்னுடைய செயல்பாடுகளில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத எனக்கு கடவுள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். ஒருவேளை இது வரைக்கும் தப்பான வழியில நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதை சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள்ல யார் யார் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். ஆலன் கிளமெண்ட் கெவின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஆல்பர்ட், அம்மா கிறிஸ்டி, அம்மம்மா மேரி ஜீன், தாத்தா இருதயராஜ், ஜோவிதா, ராணி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:6. இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, நல்ல காரியங்கள் செய்வோம், நல்ல மதிப்பு பெறுவோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமையும் மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலை எல்லாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.